ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் பயிற்றுனர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னபதி ஜோடி முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது ஜோதிடர் குருநாதர் திரு பொதுவுடை முத்தையா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞனோட ஜாதகம். வயது 22 வயது தற்சமயம் போயிட்டுருக்கு. இந்த ஜாதகரோட கேள்வி என்னென்னா, அரசு வேலை கிடைக்குமா, வேலைக்காக வெயிட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் வேலையும் சரியாக இல்லை. நார்மலாக இப்போ வேலையுமே சரியாக இல்லை, அது இல்லாமல் அரசு வேலைக்காக வெயிட் பண்ணுறேன், இந்த வேலைகள் எனக்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகரோட கேள்வி. சரி, அந்த ஜாதகத்தை எப்படி அட்சய லக்னபதி ஜோடுமுறையில் ஒரு ஆய்வாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னா கடக லக்னம், தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அட்சய லக்னம்னு சொல்லக்கூடியது கன்னி லக்னம். சரிங்களா? லக்னாதிபதி யார்? புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல. சரிங்களா? ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் பாதம். அதிபதி யார்? செவ்வாய். அவர் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்துல. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போது பொதுவாகவே இப்போ 10ஆம் இடம்னு சொல்லி வேலைக்கு அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த வேலைக்கான இடம் 10ஆம் இடம். சரிங்களா? பொதுவாக உபயலக்கணங்கள் செல்லும்போது வேலைக்கான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது காமனான ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்தோட அதிபதியும் யார்? புதனாக வந்துடுறாரு. அவர் ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல. லக்னாதிபதி 1க்கும் 10க்கும் உடையவர் ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல. ஆனால் அந்த 10ஆம் இடத்திற்கு இது 6ஆம் இடமாக வந்துடும். அப்போது வேலை சார்ந்த பிரச்சனைகள் சிறு சிறு தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இந்த ஜாதகரோட கேள்வி வேலை, அரசு சார்ந்த வேலை, அரசு வேலை அப்படின்னு சொல்லும்போது அரசு வேலை அப்படின்னாலே சூரிய பகவானை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைன்னா சூரிய பகவான் எடுத்துக்கலாம். சூரிய பகவான் ஒன்று லக்னத்தில் இருக்கணும், இல்லாட்டி லக்னாதிபதியாக இருக்கணும், இல்லாட்டி நட்சத்திராதிபதியாக இருக்கணும், இல்லாட்டி லக்னத்தில் இருக்கணும், இல்லாட்டி 10ஆம் இடத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஏஎல்பி லக்னத்தை பார்க்கணும். ஏதோ ஒரு வகையில் சூரிய பகவான் தொடர்பு பெறணும். அப்படி இல்லைன்னா அரசு வேலை, ஏதாவது மத்திய அரசோட வேலை அப்படின்னாலே நம்ம செவ்வாய் எடுத்துக்கலாம். சரிங்களா? செவ்வாய் பகவான் மத்திய அரசு மற்றும் சீருடை பணிகளுக்கான ஒரு அதிபதியான செவ்வாய். அந்த செவ்வாய் நம்ம மத்திய அரசு பணிக்கு எடுத்துக்கலாம். இந்த ஜாதகர் மத்திய அரசு சார்ந்த வேலைக்கு தான் கேள்வி. சரிங்களா? சூரியனையும் நம்ம பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். சரிங்களா? இந்த சூரிய பகவான் அப்போ இந்த ஜாதகோட கேள்வி கரெக்டா அப்படின்னா கரெக்ட். ஏன்னா செவ்வாயை நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் மத்திய அரசு சார்ந்த வேலையை பற்றி கேள்வி. ஆனால் என்ன, இது 8ஆம் இடத்தோட அதிபதியாக 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு தீராத பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு வேலையும் பிரச்சனைக்குரிய வேலைக்காக தான் இவரோட கேள்வியும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ சூரியன் நம்ம சொன்னோம், அரசுன்னா சூரியன் அப்படின்னு சொன்னோம். இந்த சூரிய பகவான் 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? ஏஎல்பிக்கு 10ஆம் இடமான வேலை ஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்லா பார்க்குறாரு. என்ன, ஒரு 12ஆம் இடத்தோட அதிபதியாக வந்துடுறாரு. 12ஆம் இடத்தோட அதிபதியாகி சூரிய பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தில் அமர்ந்து. 4ன்றது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஜாதகர் கேட்குறதும் அது அந்த துறை சார்ந்தது தான். சரிங்களா? போக்குவரத்து துறை சார்ந்தது தான் இவங்களோட கேள்வி. மத்திய அரசுக்கு செவ்வாய் பகவானை எடுக்கணும்னு சொன்னோம். இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க? இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக ஜாதகரையும். அப்போது இந்த ஜாதகருக்கு அது சார்ந்த, அதாவது இந்த வேலை சார்ந்த வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கான சூழல் இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போது ஒரு தேர்வு எழுதியிருக்காரு, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது சித்திரை 1ஆம் பாதம் போயிட்டுருக்குன்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? சித்திரை 1ஆம் பாதம் போகும்போது D9 எங்கே போகும்? ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல D9 போயிட்டு இருக்கும்போது வேலை கிடைக்குமா அப்படின்னா முயற்சி பண்ணலாம். வேலை அந்த D9 12 போகும்போது வராது. அது அக்டோபர் 2025க்கு அப்புறம் D9 சித்திரை 2ஆம் பாதம் வரும்போது D9 எங்கே வந்துடும்? ஏஎல்பி லக்னத்திலே வந்துடும். அப்போ அந்த காலகட்டத்தில் இவருக்கு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ அக்டோபர் 2025க்கு அப்புறம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இந்த ஜாதகருக்கு 22 வயது தான் நமக்கு ஆகுதுன்னு சொன்னோம். அதனால் இந்த ஜாதகருக்கு பெரிய டைம் கரெக்ஷன் நம்ம பண்ணலை. இவங்க கொடுத்த நேரத்துக்கு நம்ம அந்த பலன் சொல்லிட்டோம். இதில் ஒருவேளை அவங்க 1 நிமிடம் 2 நிமிடம் முன்ன கொடுத்தாங்கன்னா இதில் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ சம்திங் டிஃப்ரெண்ட் வரலாம். ஆனால் அவங்க கொடுத்த ஜாதகத்துக்கு அக்டோபர் 2025க்கு அப்புறம் ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அந்த ஜாதகரும்
ஓகே அப்படின்னு கேட்டுட்டாப்புல. ஆனால் வெயிட்டிங்கில் இருக்குது, யாருக்குமே இன்னும் போஸ்டிங் போடலை, எல்லாமே எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாப்படி. அக்டோபர் 2025க்கு அப்புறம் ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லை அக்டோபர் 2025க்கு முன்னாடி கிடைச்சாலும் அப்போது உங்களோட நேரத்தில் ஒரு திருத்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இது மாதிரி எளிமையான ஆய்வுகளை அட்சய லக்னபதி ஜோட முறையில் தான் கற்றுக்க முடியும். இதை நீங்களும் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க, கற்றுக்கிட்டு பலன் சொல்லணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை நீங்கள் எங்கே இருந்தாலும் கற்றுக்க முடியும். அடுத்தடுத்து மாதந்தோறும் இந்த வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். 15 நாள் வகுப்புகளாக இந்த வகுப்பு போகும். ஆன்லைன் மூலம் ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே இந்த வகுப்பு அட்டன் பண்ண முடியும். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த வகுப்புகள் நடக்குது. நல்ல வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களுக்கு பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிவிடுங்க. நாங்கள் அந்த டைம் சொல்கிறோம். அந்த டைம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பலனை நாங்கள் துல்லியமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சரிங்களா? இன்னொரு ஜாதக ஆய்வில், இன்னொரு பதிவில் வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.